ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அப்புறம் இந்த வீடியோ வந்து பிக் பாஸ் பற்றி நான் வந்து பெரிய பிக் பாஸ் விமர்சகரெல்லாம் கிடையாது. அப்பப்போ ஒன்று ரெண்டு போடுவேன், அவ்வளோதான். அப்பப்போ ஒன்று ரெண்டு போட்டிருக்கேன். நான் எந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா யோசித்து கட் பண்ணி சேர்த்து எடிட் பண்ணி அப்படியெல்லாம் கிடையாது. நிறையா சவுண்டு இருக்கும், நாய்ஸ் கட் பண்ணி எதுவும் கிடையாது. எனக்கு என்ன தோணுதோ அதை பேசி வீடியோ போடுவேன். அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோவாக போகலாம். முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் பார்க்கணும்னு நினச்சா பாருங்கள், இல்லைனா இதோட விளையாடுங்க. பிக் பாஸு தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்ச விளையாட்டாளர்னால் முத்துக்குமாரன் ஜெயிக்கணுங்கிறதுல வந்து ஆரம்பத்துலேருந்து இருக்கிறாள். ஏன்னா எங்கள் இப்போ அறந்தாங்கி பக்கம் காரைக்குடி போகிற வழியில் தான் முத்துக்குமரன் ஊர் சார்ந்த பாசமாக இருக்கலாம். இல்லை நல்ல இதுக்கு முன்னாடியே வந்து முத்துக்குமரன் வீடியோலாம் பார்ப்பேன், யூடியூப்பில் பார்ப்பேன், பேட்டி எடுத்த வீடியோலாம் பார்த்துங்க. அதனாலவே பிடிக்கும்னு வச்சுங்களேன். அப்புறம் அதுக்கடுத்து சௌந்தர்யா பிடிக்கும், அதுக்கடுத்து தீபக்கை பிடிக்கும். இது மாதிரி நமக்கு பிடிச்ச விளையாட்டாளர்களும் இருக்காங்க. அதனால் நம்ம எதுவும் இது பண்ணுறதில்ல. இப்போ இந்த பணப்பொட்டி டாஸ்க்கு வந்தோடனே எனக்கு ஒரு என்னடா வந்து 3 பேர் பெண்கள் இருக்காங்க, 3 பேர் ஆண்கள் இருக்காங்க, இவ்வளோ தூரத்தை வந்து இது வந்து ஏன்னா முத்துக்குமரன் ராயன்லாம் வந்து அவங்க வந்து ஜிம் போகிறவங்க, ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முத்துக்குமரன் ஃபஸ்ட்டு ஓடையில் உங்களுக்கு தெரியும், போய் 50,000 எடுத்துகிட்டு வரையில் என்ன பொசிஷனில் என்ன மாதிரி ஓடி பார்ப்பலான்னு பார்க்கையில் தெரியும். ராயன் ஓடுன அந்தளவு ஓட முடியுமா, இது சரியாக வருமானு பார்த்துக்கிட்டுங்க. அப்புறம் பவித்ரா ஓடி எடுக்க முடிஞ்சோடனே இதுவும் சாத்தியம்தான். அப்போ பிக் பாஸ் கூட வந்து அதை சொல்லி காட்டுவாங்க, நாங்கள் இதை பல தடவை வந்து இத்தனை செகண்டில் ஓட முடியுமா, 2 பேர் ஆண்கள் பெண்கள் ஓட முடியுமா, பெண்களால் முடியுமா, எல்லாத்தையும் நாங்கள் வந்து செஞ்சு தான் இது எல்லாராலும் முடியும் அப்படின்னு இந்த டாஸ்க்கை வைக்கணும் அப்படின்னு அதுபடி பவித்ராவும் ஜெயிச்சிருச்சு. அடுத்து சௌந்தர்யா போகுது. சௌந்தர்யா போகணும்னு முடிவு எடுத்தது நல்ல முடிவு, திரும்பி வந்தது நல்ல முடிவு. ஆனால் அதை பிக் பாஸ்க்குள்ளே பேசுகிறாங்க. போயிட்டு திரும்பி வந்தவொடனே சுனிதா, ஜெப்ரியும் பின்னாடி சுனிதா, ரவீந்தர், ரஞ்சித்து, இது மாதிரி ஆளுகள்லாம் வந்து பின்னாடி வந்து புறணி பேசிக்கிட்டே வந்து இவ நல்லவ மாதிரியே வெளியில் வந்துட்டு அந்த ஆர்ஜே ஆனந்தி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரியே வந்துட்டு ஒரு ஆளுடைய இதை கெடுத்துட்டாங்க. ஒரு ஆள் போக வேண்டிய அடுத்த ஆள் போய் ஒரு ஆம்பளாலே போய் வந்து தோற்று போய்த்தா அந்த செகண்டுக்குள்ளே வர முடியலைன்னா. சௌந்தர்யா இவ்வளோ காலம் விளையாண்டுருக்கு, ஏதோ ஒன்று எனக்கெல்லாம் பார்க்க பிடிக்கும். சௌந்தர்யா பண்ணுறது எல்லாமே பிடிக்கும். அப்போ பிடிச்சி தான் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இதிலே நம்ம கலந்துக்கிறலைன்னா ஏதாச்சும் ஒன்று ஒரு ப்ரெஷருக்கு உள்ளே வந்து ஜாக்குலினை, சௌந்தர்யாவை, பவித்ராவெல்லாம் ஒரு விதமான ப்ரெஷருக்குள்ளே வந்து தள்ளி விடவும் சௌந்தர்யா போயிட்டு அது முன்னாடியே முடிவு பண்ணி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஓடிட்டு திரும்பி வந்துடும் அப்படின்ட்டு அது ஓடி போயிட்டு திரும்பி வந்துடுச்சு. இதே வஞ்சிலே உட்காந்து பின்னாடி வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. இது உள்ளே போயிட்டு உள்ளே போகாமல் இருந்தாலும் பயத்தில் வந்து ஃபைனல் மேடையில் நிற்கிறதுக்காண்டி பண்ணியிருக்கு அப்படிம்பாங்க. அதனால் அது போயிட்டு அது ஒரு நல்ல முடிவு, சௌந்தர்யா பண்ணது நல்ல முடிவு. ஆனால் பின்னாடி பேசுகிறாங்க. இதே ஆனந்தி வந்து வெளியில் வந்து பிஆர் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கொடுக்குற பேட்டியில் பூரா சௌந்தர்யா சரியில்லை அப்படின்னு பேசினாலும் உள்ளே வந்து வெளிக்காட்டிக்கிறாமல் இருந்தாலும் வந்து நல்லா பின்னாடி பேசினாலும் கரெக்டாக வந்தவொடனே பின்னாடி பேசுது. சௌந்தர்யா சுனிதாவுக்கு வந்து வன்மன் தான், முழுக்க வந்து சௌந்தர்யா மேலே வன்மன் தான். நம்ம இவ்வளோ தான் ஆடணும், ஒன்றுமே ஆடாமல் வந்திருக்கா அப்படின்ட்டு இது ஒரு இது ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஜாக்குலின் உள்ளே போகும். ஜாக்குலின் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஓட முடியாதுன்னு அதுக்கு தெரிஞ்சு தான் வந்து புலம்பிக்கிட்டே இருக்கு. ஏன்னா நான் வந்து இங்கே டிக்டாக்கில், மலேசியாவில் டிக்டாக்கில் அந்த 24 hours இது முக்கியமானது பூரா வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம டிக்டாக்கில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். நம்ம பெரிய கடுசான வேலை இல்லாதங்கிறனால வந்து நான் வந்து அதை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். பார்த்துக்கிட்டு இருக்கையில் யார் என்னென்ன பேசுகிறாங்கன்னு தெரியும். இப்போ ஜாக்குலின் வந்து இந்த போட்டியில் வந்து கலந்துக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பித்ததுலேருந்து அது ஒரு சரியான இதில் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இதில் கலந்துக்கிறதா வேணாமா, கலந்துக்கிறாட்டி என்ன சொல்லுவாங்க, நம்ம இவ்வளோ நாள் இருந்துட்டு வந்துட்டோம்,
நம்ம உள்ளே போவோம் அப்படின்ட்டு அது எல்லாத்துக்கும் தயாராகி தான் ஜெயிச்சோமோ தோற்றமோ எதாக இருந்தாலும் உள்ளே போகணும் ரெடியாகி தான் வந்து அது போகுது உள்ளே போய்ட்டு 2 செகண்ட் வித்தியாசத்தில் வந்து 35க்கும் 37 செகண்டில் முடிக்குது. அதனால் அது வந்து நம்ம பார்க்கையில் வந்து உள்ளே வந்தது மாதிரி சரியாக இருந்தது மாதிரி இருக்குது. அப்புறம் அதை செக் பண்ணி பார்க்கையில் இருக்குது. இதுக்கு ஏன்னா வந்து ரொம்ப மைனூட்டாக இருக்கையில் வந்து இது உடனே தெரிவிக்காமல் இதை லேட் பண்ணுறாங்க. லேட் பண்ணையில் எல்லோரும் உட்காந்து ஆறுதல் சொல்லத்தானே செய்வாங்க. எல்லோரும் உட்காந்து ஆறுதல் சொல்லி நீ ஜெயிச்சிட்ட அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து இது வருது, முடிவு வருது. நீ 2 செகண்டு கூடுதலாக வந்துட்டீங்க, இந்த போட்டியை வெளியேற்ற போகிறீங்க அப்படின்ட்டு. அப்போ எல்லாருமே மனசு உடஞ்சி இப்போ நம்ம பார்க்குறாலே நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தேன் ராத்திரி ஃபுல்லாக. இது எபிசோட் பார்க்குறேன் நான் லைவில் நடக்கிறதே வந்து லைவ் ஸ்ட்ரீம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அதை பார்க்கையில் தெரியும் யார் என்னென்ன பேசுகிறாங்க என்னென்ன அப்படின்ட்டு. ஏற்கனவே வந்து ஜாக்லினை வந்து சாச்சனாவுக்கு பிடிக்காது, சுனிதாவுக்கு பிடிக்காது, ரவீந்தருக்கு பிடிக்காது, ரஞ்சித்துக்கு பிடிக்காது. ஆனந்தி வெளியில் வந்து ஒரு மாதிரி பேசிட்டு போனாலே இது எல்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து வெளியில் போகணும்னு சொன்னோடனே ஆனந்தி சாச்சனா ஓவராக இருந்துச்சு, சுனிதா ஆளுகள்லாம் நார்மலாக நின்றுச்சு, ரவீந்தர் நார்மலாக நின்றாப்புல, ரஞ்சித் நார்மலாக நின்றாப்புல. மற்ற ஆளுங்கள்லாம் வந்து மனசு கலைஞ்சி உண்மையில் அழுதாங்க. எல்லார்ட்டையும் ஒவ்வொரு ஆட்டாக சொல்லிட்டு போகுது. இது சொல்லிக்கிட்டு இருக்கையிலேயே ஜெப்ரியும் இவனும் சத்யாவும் பின்னாடி நின்று சிரிக்கிறாங்க. எல்லோரும் வந்து வேஷம் போட்டு அழுகிறான்ட்டு. அவங்க வேஷம் போட்டாச்சு அழுகிறாங்க. நீங்கள் அழுக வேணாம், அந்த இடத்துல நிற்கிறத விட்டுட்டு ஒரு ஆளுக்கு வந்து இப்போ நமக்கு நான் வேஷம் போட்டாலும் அமைதி அந்த இடம் அந்த சம்பவம் முடிகிற வரைக்கும் ஜாக்குலின் வெளியே போகிற வரைக்கும் இவங்க வந்து அமைதியாக இருந்துட்டு பின்னாடி வந்து எல்லாம் நடிக்கிறாங்க அழுகிறாங்கன்னு சொல்லியிருந்தா அதில் ஒரு சரி இவங்க நேர்மையாக பேசுகிறாங்க அப்படின்னு இருக்கலாம். இது பயணம் சொல்கிறதுக்கு எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்கு, எல்லோரும் அழுதுகிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு ஆட்டையாக மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கு, ஜாக்குலின் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கு. இவங்க போய் வந்து பின்னாடி வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இவனு மாற்றி சிரிக்கிறாங்க, எல்லோரும் நடிக்கிறாங்க. அவன் நடிக்கிறதுக்கு அங்கே நடிக்கிறதுக்கு அழுகிறான். நீ அதே இடத்துல அமைதியாக நின்றுக்கலாம்ல, பின்னாடி வந்து நீ சிரிக்கிறேன்னா. ஏன்னா வந்து ஒரு கட்டத்தில் வந்து கோவா கேங்குன்னு ஜெப்ரி இருந்துட்டு அவனுக்கு வந்து அது பார்க்குற ஆளுக்கு தெரியும். ஜாக்லின் வந்து ஒவ்வொரு ஆளாக மாறிச்சுங்கிறத விட ஜெஃப்ரி வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ஆளை மாற்றிக்கிட்டே இருந்தான். ரெண்டு பேராக ஒவ்வொரு கேங்காக வந்து மாறிக்கிட்டே இருந்தான். அவன் தான் உள்ளே வந்து மாறிக்கிட்டு இருந்தது தொடர்ச்சியாக வந்து நிற்கிறது. அப்படி மாறிக்கிட்டு இருந்தவன் வந்து ஜாக்குலினோட ஒரு டயத்தில் முரண்பட்டு இது வந்துட்டு அதில் ஜாக்குலின் வந்து பெருசாக வச்சுக்கிறது கிடையாது. இவங்க 2 பேருக்கு உள்ள சத்யாவுக்கும் இவங்க 2 பேருக்கு உள்ள ஒரு வன்மம். சத்யா வந்து கஞ்சா குடிக்க ட்ரக் அடிக்டாக இருந்து நான் மாறினேன் அதான் சொல்லுவானே, அதில் நான் மாறினேன். அவங்களுக்கு வந்து அந்த மென்டாலிட்டி தான் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கஞ்சா குடிக்க வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த மென்டாலிட்டியில் பேசிப்பாங்க. ஒருத்தர் கஞ்சா குடிச்ச என்ன மனநிலையில் வந்து சிரிப்பானோ அதே மாதிரி உள்ளன்று சிரிக்கிறான். நீ என்னையை பார்க்க மாற்றி சிரிக்கிறாங்க. ஒரு துக்க வீடு ஒன்று இருக்கும், இந்த உள்ளூர் கிராமங்களில் துக்க வீடு இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து உள்ளூர் சொந்தக்காரங்களுக்குள்ளே வந்து அவங்களுக்குள்ள சண்டை இருக்கும், பகை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் துக்கம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, பிடிக்கலையோ அங்கே போய் உட்காந்துருப்பாங்க, அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. அவங்க இது பின்னாடியெல்லாம் வந்து நின்றுக்கிட்டு வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த வீட்டில் வந்து போய் உட்காந்துருந்தாலும் சரி போய் உட்காந்துருக்கான்னு வேறு ஆளுங்க வந்துட்டு பின்னாடி நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பயணம் போகிறதுக்கு வெளியே போகிறதுக்கு போய் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு உணர்வு பூர்வமாக வந்து ஒவ்வொரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கையில் இவங்க 2 பேரும் பின்னாடி நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எந்த வகையில் வந்து சரின்னு தெரியல. அவ்வளோ கேவலமாக. ஏன்னா இந்த எபிசோட் பார்க்குற ஆட்கள் வந்து அவன் வந்து ஒரு அரை நிமிஷம் 30 செகண்ட் வந்து அவங்க சிரிக்கிறத காட்டிட்டு அடுத்த இதுக்கு போயிடும். ஆனால் லைவ் ஸ்ட்ரீமில் பார்த்தா அவங்க எவ்வளோ நேரம் பேசுனாங்க, என்ன சிரித்தாங்க அப்படின்ட்டு. போன பிறகும் கூட வந்து போய் வந்து இது ஜாக்குலின் பார்க்குமே இப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்க்குமே, யார் சொல்லுவாங்களேங்கிற அந்த உணர்வே இல்லாமல் நான் ஆடட்டுமா ஜெப்ரி போய் தூண்டுறாங்கன்னா எந்த விதமான வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து, ஏன்னா சோசியல் மீடியா எதுவும் இல்லாமல் கையில் ஃபோன் இல்லாமல் எதுவும் இல்லாமல் ஒரு வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடைக்கையில் அவளுக்குள்ளே பேசி ஒரு பாண்டு உருவாகும், ஒரு நட்பு உருவாகும், ஒரு சண்டை ஓட்டுக்குருவாங்க, திருப்பி சேர்ந்துக்குருவாங்க, திருப்பி வெளியில் போகையில் ஒரு மன வருத்தம். எந்த
வித மன வருத்தமும் இல்லாமல் ஒரு ஆட்டத்தை ஜெப்ரியெல்லாம் நான் வந்து பாவம்னு இருந்தேன். இதுக்கு முன்னாடி வெளியில் போகையில் பாவம்னு இருந்தேன். உள்ளே இருக்கையில் ஒரு தடவை கூட வந்து அவள் அம்மாட்ட கேட்பேன், அம்மா நீ வந்து வாடகைக்கு எல்லாம் சொந்தமாக வாங்கினா தான் வாடகைக்கு வாங்கி அனுப்புனியா அப்படி கேட்பேன். அப்போ அந்தளவுக்கு பொருளாதார நிலைமை இருக்குது அப்படின்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு பரிதாபம் வந்து ஜெப்ரி மேலே படுச்சு. ஆனால் இவ்வளோ மனசில் வந்து வன்மம், ஒரு சக போட்டியாளர் உன் மேலே அக்கறை காட்டின ஒரு போட்டியாளர் வெளியில் போகையில் மற்றவங்க அந்த இடத்துல நிற்கல, அந்த இடத்துல நிற்காமல் பின்னாடி போய்த்து நீ சிரி, உனக்கு பிடிக்கலன்னா இல்லை மற்றவங்க ஃபேக்காக சிரிக்கிறாங்க, ஒரு போலியான ஒரு அழுகுறாங்க, போலியாக வேஷம் போடுறான்னு உனக்கு தோணுச்சுன்னா அது ஜாக்குலின் வெளியே போன பிறகு அதுக்கு அப்புறம் வந்து பையன் வந்து யார்ட்டையும் பேசலாம். அவ்வளோ சிரிப்பு, அவ்வளோ கேவலமான சிரிப்பு. பிக் பாஸ் வந்து சில நேரம் வந்து இப்போ நான் ஒவ்வொரு ஆள் இந்த கடைசி கட்டங்களில் போகிற ஆளுங்க பூரா ஒவ்வொரு ஆளுக்கு பயன் அனுப்பையில் எனக்கெல்லாம் அழுக வரும். நேற்று ஜாக்குலினுக்கு எனக்கு விருப்பமான போட்டியாளர் வந்து முத்துக்குமாரன் தான். அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. எனக்கு முத்துக்குமாரன் தான். அடுத்து வந்து ஜாக்குலின் பிடிக்கும், தீபக் பிடிக்கும். தீபக் ஏற்கனவே வெளியே போயிட்டாப்புல. பவித்ராவையும் கூட ஓரளவு வந்து பிடிக்கும். விசாலை எனக்கு வந்து பிடிக்காது, ஆரம்பத்திலே பிடிக்காது. ராயனை பிடிக்காது. அதுக்காண்டி வந்து நம்ம வந்து ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. உள்ளே வந்து அவங்க வந்து ஒரு உழைப்பை போட்டு தான், ஏதோ ஒரு உழைப்பை போட்டு தான் வந்து இவ்வளோதுக்கு வந்திருக்காங்க. ஜாக்குலின் 15 முறை 14 முறை வந்து உள்ளே இருக்கிறவங்களால் வந்து நாமினேஷன் செய்யப்பட்ட ஒரு ஆள் 15வது வாரம் வந்து எல்லோரும் இருக்கையில நாமினேட்டில் வந்தான். 15 வாரமாக ஒரு பொண்ணு வந்து நாமினேட்டில் வந்திருக்காங்க. அது போய் வந்து இப்போ வந்து மக்களால் நிராகரிக்கப்படல. முதல்ல வந்து 3வது இடத்துலே இருந்துச்சு. இந்த அன்அஃபிஷியல் ஓட்டில் வந்து 3வது இடத்துல இருந்த ஒரு பொண்ணு அதோடைய வந்து தன்னை நிரூபிக்கணுங்கிற ஒரு இதில் உள்ளே போயிட்டு வந்து அது தோற்றுருக்குங்க வந்து அது ஜெயிச்சு தான் வெளியில் போயிருக்கு. ஏதோ ஒரு வகையில் வந்து அது பணம் எடுக்காமல் போயிருக்கலாம். இருந்தாலும் வந்து ஒரு தன்னம்பிக்கையில் உள்ளே போடி வெளியே போயிருக்கு. ஆனால் இதை வந்து ஒரு கேவலமான மனநிலை. ரஞ்சித்தும் சரி பேசுகிறான், ரஞ்சித்தும் என்ன பேசுகிறான், தூண்டி விட என்னமோ வந்து ஜாக்குலின் வந்து எல்லாம் தூண்டி இது கிடையாது. நிறைய நம்ம இப்போ வெளியில் பார்க்குறோம் 24 ஹவர்ஸில். இது தனியாக உட்காந்துட்டு என்னென்ன பேசிச்சு புலம்புச்சு எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். யாரும் இதுவும் இல்லை. சௌந்தர்யாவை வந்து ப்ரெஷரில் தான் உள்ளே போயிட்டு திரும்பி பாதியில் திரும்பி வந்துச்சு. அது சரியாக முடிவு எடுத்துருச்சு. இது எடுக்கலை, எப்படி உள்ளே போயிடும்ட்டு உள்ளே வந்துச்சு, முயற்சி பண்ணிச்சு, தோத்துருச்சு. தோத்தாலும் அது ஜெயிச்சு தான் வெளியில் போயிருக்கு. ஆனால் மனிதரில் இத்தனை நிறங்களா அப்படின்னு சொல்லுவோம், மனிதரில் இத்தனை நிறங்களான்னு சொல்லுவோம். அது போலத்தான் வந்து இப்போ ஜாக்குலினை பார்க்கையில் இருக்குது. இந்த ஜாக்குலினை பார்க்கல, ஜெப்ரி ஜாக்குலினை பார்த்து ஜாக்குலினுடைய தோல்வியை அவங்க வந்து கொண்டாடுறத வேறு மாதிரி வந்து சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க ஜெஃப்ரியும் சத்யாவும். இதுதான் மனிதர்கள். பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக்கை போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னாலும் நீங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. முழுசாக பார்த்துருந்தா உங்கள் கருத்தை முடிஞ்சால் சொல்லிட்டு போங்க. பாய், நன்றி, வணக்கம்.